சிம்ம ராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி எப்படி இருக்கு? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்றிக்கணும். இந்த பணம் சம்பந்தமான விஷயம், இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூரம் சிம்ம ராசி, உத்திரம் சிம்ம ராசி, சில பேருக்கு நான் உண்மையை சொல்லிடுறேங்க, 12ல் சூரியன். சில தகப்பனார் உங்களுக்கு அப்பா இருக்காங்கன்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், அதே நேரத்தில் கடுமையான பேச்சு மனக்கசப்பை உருவாகும். தேவையில்லாத வாக்குவாதம் நீதிமன்றம் அல்லது காவல்துறை வரை செல்லக்கூடிய அளவுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் மாறக்கூடும். சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு நிமிட கோபம், ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு அவசர முடிவு, இம்மூன்றும் உங்கள் பெயரையே சோதிக்கலாம். கூடியமான வரைக்கும் பழமையான சிவாலயம்லாம் இருக்கு இல்லையா, சிவாலயத்தில் சிம்ம ராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி எப்படி இருக்கு? பொதுவாக சிம்ம ராசினாலே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்றிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரே விஷயம். என்னது? உங்கள் மதிப்பும் மரியாதையும் காப்பாற்றிக்கோங்க. உங்களுடைய இயல்பான தலைமை குணம் சில பேருக்கு பிடிச்சிருக்கும், இருந்தாலும் சில அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகள், சில விஷயங்கள் மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகளை உருவாக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்வது தான் சரி என்ற மனநிலையை சற்று குறைத்து அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா சிக்கல்கள் குறையும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சிம்ம ராசி, தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. சில பேருக்கு, நான் எல்லாருக்கும் சொல்லலை, சில பேருக்கு நடுத்தருக்கு வராது தான் பாக்கி. அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. நடுத்தருக்கு மட்டும்தான் வரல, மற்றதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட சிக்கல்லையும் பார்த்தாச்சு. ஐயப்பா சாமி, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாண்டாப்பா. நிஜமாக சொல்கிறேங்க. இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வியாழக்கிழமை. ஒரு 2 நாள் முன்னாடிக்கு கூட சவுதியிலேருந்து எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சாமி, நான் மகம் சிம்மராசி, சம்பாதிக்கிறேன், 20 வருஷமாக சம்பாதிக்கிறேன், 10 வருஷமாக நான் எல்லாமே கொடுத்தேன், எல்லாமே நான் செஞ்சேன். இன்றைக்கி என்னை கிட்டத்தட்ட நான்லாம் இன்னும் கோடியிலலாம் சம்பாதிக்கலப்பா. சொல்கிறாரு, 30-35 கோடி ரூபாய் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி என்னோடய உழைப்பு எல்லாமே போயிடுத்து. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் சொல்லும்போது சூசைட் பண்ணிக்கலாமான்றல நான் அப்புறம் அவர்கிட்ட ஆறுதல் சொன்னேன். ஐயா, நீங்கள் அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க, அது ஒன்று தான் தீர்வுன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்ன 25 கோடி 35 கோடி வாழ்க்கையில் ஒருத்தர் இறந்துட்டான்னா அவன்லாம் அவன் எவ்வளோ உழைப்பு சம்பாரிச்சிருப்பான், எத்தனை வருஷம் போராடி இருப்பான், எப்படியெல்லாம் சம்பாரிச்சிருப்பான் அந்த பணத்தை, எவ்வளோ ராப்பகலா எதில் ஒரு இடத்துல முதலீடு பண்ணி அதில் வர காசை எடுத்து இதில் போட்டு ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பானா. 20-30 வருஷம் முதலீடு, அந்த காசு அவனுக்கு திடீர்னு அவனுக்கு இல்லைன்னா அவனுடைய கர்மா பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பணம் சம்பந்தமான விஷயம், இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூரம் சிம்ம ராசி, உத்திரம் சிம்ம ராசி, அந்த நடுத்தருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தாங்க. ஏன்னா அஷ்டமச்சனி ஒரு பக்கம், 2வது ராசிக்கு 12ல் சூரியன். இப்போ தகப்பனாரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சில பேருக்கு நான் உண்மையை சொல்லிடுறேங்க, 12ல் சூரியன், ராசிக்கு 12ல் சூரியன். சில தகப்பனார் உங்களுக்கு அப்பா இருக்காங்கன்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சில பேருக்கு காலமாறத்துக்கான சூழ்நிலைகளும் வரலாம். திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம், சடன்லி ஹார்ட் அட்டாக்கு, சடன்லி ஒரு விஷயம், திடீர்னு ஒரு மருத்துவ செலவு, எதிர்பாராத சில செய்திகள், துக்க செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மனசை திடப்படுத்திக்கோங்க, வேறு வழி இல்லை, நடக்கும். சில விஷயத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம கும்பிடுற சாமி நமக்கு பலமாக இருந்தால், நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு பலமாக இருந்தால், நம்ம கும்பிடக்கூடிய சாமி நமக்கு பக்க பலமாக இருந்தால் தள்ளி போயிடும், கெட்ட விஷயங்களும் தள்ளி போகும். எனக்கு என்னன்ட்டு நீ இருந்த அப்படின்னா அதுவும் எனக்கு என்னன்ட்டு தான் இருக்கும். அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, கொஞ்சம் மனசார ஒரு 24 மணி நேரத்தில் கொஞ்ச நேரமாவது சுவாமி என்னென்ன அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன்டா சுவாமி இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. அதே போல் ஏன்னு சில பேர் நினச்சிப்பேன், என்னடா குருஜி இப்படி சொல்கிறாரு. இதில் உண்மை, நான் மற்றவங்கள மாதிரி ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல மாட்டேன், இருக்கிற ஃபேக்டை நான் சொல்கிறேன். அதனால தான் எல்லோரும் என்னை மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அலுவலகத்தில் உங்கள் வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமைப்படலாம். சில பேர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. என்னடா இப்படி, அதாவது தூக்கி டமால்னு போடுவான்.
பார்த்துக்கோ. ஒருத்தன் புகழ்ந்து பேசுகிறாங்கிறதுக்கோசரம் ஹாஹான்றன்னு முடிஞ்சு போச்சு சொல்லி ஜாக்கிரதை. மேலதிகாரிகள் கோபமாக பேசினால் பதவி உயர்வு தள்ளி போகும். நீ மேலதிகாரிகள் கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நீ பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பேப்பர் தூக்கி ஓரம் கட்டிடுவோம். உனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன், உனக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு தள்ளி போயிடும். கவனம். சக ஊழியர்களின் தவறை வெளிப்படையாக சுட்டி காட்டுவது உங்களை எதிர்ப்பை உருவாக்கலாம். ஒருத்த தப்பு செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் நீ ஏன்டா இந்த தப்பு செய்கிற, நீ ஏன்டா இதை செய்கிறேன்னு நீ சொல்லி உடனே நீ இது பண்ணப்பானா உடனே அதுக்கு என்ன திரும்ப சொல்லுவோம், உடனே உனக்கு எதிர்ப்போம். சார் அவன் தேவையில்லாமல் என்ன பேசுகிறான் சார், அவன் பேசுனதுனால நல்லது நடந்தாலும் சில பேர் சில இடத்துல கண்டும் காணாத மாதிரி போயிடுங்க. வேறு வழி நீ எதையாவது சுட்டி காட்ட போய் அது உனக்கே தான் பிரச்சனையாக வரும். சிம்மராசி உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அவரை சில விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. பெரிய லாபம் என்று கூறி வரும் ஒப்பந்தங்களை முழுமையாக ஆய்வு செய்யுங்கள். தொழில் விஷயத்தில் இருக்க பெரிய பெரிய பணம் வருது, பெரிய விஷயத்துலலாம் வருது, ஒப்பந்தங்கள் வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து சைன் பண்ணி பார்த்து எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கு. கூட்டாளிகளின் வாய்மொழியை மட்டும் நம்பாதீர்கள். வாய்மொழியாக பேசுகிறத நம்பாதே அப்படிங்கிறது. தொழிலில் போட்டியாளர்கள் உங்கள் திட்டத்தை அறிய முயற்சி செய்யலாம். நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லி மைனூட்டாக சில பேர் வாட்ச் பண்ணுவாங்க உன்னுடைய தொழிலில். ஸோ கவனமாக இரு. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத செலவு வேண்டாம், தேவைக்கு செலவு பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். வருமானம் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. முதலீடுகள் ஆலோசனை செஞ்சு எதுவாக இருந்தாலும் முதலீடு பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி, முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல், ஏதோ சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். கடுமையான சில வீட்டில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், அதே நேரத்தில் கடுமையான பேச்சு மனக்கசப்பை உருவாக்கும். மரியாதை இருக்கும், அந்த மரியாதை நீ கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கணும், பார்த்துக்கோ. உறவினர்கள் விவகாரங்களில் நடுவராக செல்ல வேண்டாம். உன் பிரச்சனையை நீ பார்த்துக்கோ. நீ உன்னுடைய உறவினர்களுடைய பிரச்சனையில் நீ போய் பஞ்சாயத்து பண்ணுறேன்ட்டு போய் நடுவராக நான் பேசி நான் மீடியேட்டராக இருந்து பேசி வைக்கிறேன்ட்டு நீயா போய் தலையிட்டு உன்னுடைய விஷயத்தை நீ கெடுத்துக்காத. உனக்கு வர்றது வராது போயிடும். ஜாக்கிரதை. குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை அவசரப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சில விஷயங்கள் பார்த்து செய். அவசரமாக வெளியே செல்லும்போது சில என்னென்னலாம் எடுத்துன்னு போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள். கார் ஓட்டும்போது கூட 120 தாண்ட 100 120 தாண்டாது. 80 90 போங்க. ஒன்றும் இது பண்ணிட்டு போகிறதில்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. தேவையில்லாத வாக்குவாதம் நீதிமன்றம் அல்லது காவல்துறை வரை செல்லக்கூடிய அளவுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் மாறக்கூடும். சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தலைவலி, இரத்த அழுத்தம் கவனம் தேவை. வெயிலில் அதிக நேரம் இருப்பதை தவிர்க்கவும். ரொம்ப வெயிலில் சுற்றுறது, வெயில் இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடியமான வரைக்கும் இந்த சூரிய பகவானுக்கு விளக்கேற்றுங்க. அதே போல் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு 1 நிமிட கோபம், ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு அவசர முடிவு, இம்மூன்றும் உங்கள் பெயரையே சோதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் பார்த்து செய்யுங்க. கூடியமான வரைக்கும் சிவ வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோவிலில் போய் பழமையான சிவாலயமெல்லாம் இருக்கு இல்லையா, சிவாலயத்தில் போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மாணவ மாணவிகளாக கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள், சிம்மராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல பெயர் பெற்றவர்களுக்கு கெட்ட பேர் வரும். கவனமாக இருக்குது. தேவையில்லாத கெட்ட பேர் சம்பாரிச்சுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ சிவ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தில் சில இழப்புக்கள் வரலாம். ஸோ என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டு போனீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி